Hello all. இன்னைக்கு நாம 10th standard maths chapter 1 relations and functionsல exercise 1.2ல second sum பார்க்கலாம். Let A is the set of all natural numbers from 1 to 45. ஸோ இப்போ ஏங்கிற செட்டில் 1லேருந்து 45 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ், ஆர்ங்கிற ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஈஸ் ஸ்கொயர் ஆஃப், அதாவது இப்போ ஏங்கிற செட்டிலேருந்து நீங்கள் இன்னொரு செட்டுக்கு நீங்கள் ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா இதோடைய ஸ்கொயருக்கு நீங்கள் மேப் பண்ணணும். அந்த ரிலேஷனை ஏங்கிற செட்டில் இப்போ ஏங்கிறதுல 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்கொயரு, 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்கொயரு. ஸோ அதை தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஏங்கிற செட்டு மேலே. நவ் ரைட் ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ நம்ம எப்படி எழுதுவோம், ஆர்டர் பேராக எழுதுவோம். அதோடைய சப்செட்டாக ஆரை எழுத சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ டொமைன்னா ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே ஏங்கிற செட்டுக்கு நீங்கள் மேப் பண்ணுறீங்க, திரும்ப ஏகே தான் மேப் பண்ணுறீங்க. பட் அந்த ரிலேஷன் எப்படி இருக்கணும்னா இங்கே என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ அதோட ஸ்கொயருக்கு நீங்கள் மேப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏங்கிற செட், இங்கேயும் ஏ தான் இருக்குது. இங்கே நம்பர்ஸ் என்ன இருக்கும், 1 2 3 அப் டு 45 வரைக்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லா நம்பரையும் எடுத்துக்கணுமான்னு தெரியாது, நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கேயும் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் 45 வரைக்கும். அப்போது இங்கே 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னோடைய ஸ்கொயருக்கு மேப் பண்ணணும். ஏன்னா இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிற ரிலேஷன் ஸ்கொயரு. ஸோ 1ஓட ஸ்கொயர் என்ன, 1 தான். ஸோ 1க்கும் மேப் பண்ணணும். 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஓட ஸ்கொயர் 4, அப்படி மேப் பண்ணணும். 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 9 இருக்குன்னா 9க்கு மேப் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃப்ரேம் பண்ண முடியும்? 45க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன, 7 7s are 49. 49 இங்கே இல்லை. 6 6 are 36 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ இங்கே நீங்கள் எத்தனை நம்பர்ஸ் எடுத்துப்பீங்க, 6 வரைக்கும் எடுத்துப்பீங்க. இங்கே 36 வரைக்கும் மேப் பண்ணுவீங்க. எப்படின்னு எழுதிடலாமா? ஆறுங்கிற ரிலேஷன் எழுதுகிறோம். செட் ஆஃப் ஆர்டர் பேர் ஏக்குமே எப்படி எழுதணும், 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஸ்கொயரு, 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 3க்கு 9 மேப் பண்ணுவீங்க, 4 16, 5 25, then 6 36. I hope you understand. ஆறுங்கிற ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஏ கிராஸ் ஏவோடைய சப்செட்டாக எழுதணும்னு சொல்லியாச்சு. ஸோ சப்செட் அப்படிங்கும்போது எத்தனை எலமெண்ட்ஸ் வந்திருக்கு, 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்டர் பேரில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே இதுக்குள்ளே இருக்கிறதா தான் இருக்கும், ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸாக தான் இருக்கும். இப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே இந்த செட்டில் இருக்கும், செகண்டாக இருக்கிறது எல்லாமே இன்னொரு செட்டுக்கு மேப் பண்ணுவோம். ஸோ இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், ஏக்கும் தான் மேப் பண்ணுறோம். அப்போது எப்படி சொல்லலாம் இதை, டொமைன் அப்படின்னா எந்த செட்லேருந்து மேப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டொமைன். ஸோ இதில் டொமைன் என்னென்ன, இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர்ஸ் 1 2 3 4 5 and 6. ரேஞ்ச் என்ன, ரேஞ்ச்னால் நம்ம எந்த நம்பருக்கு மேப் பண்ணியிருக்கோமோ அதுதான் ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன வரும், 1ஓட ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25 and 6 ஸ்கொயர் 36. ஸோ இதுதான் டொமைன் அண்ட் இதுதான் ரேஞ்ச் ஃபார் த செட் ஏக். நெக்ஸ்ட் சம் போலாமா? இப்போது எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் சம் பார்க்கலாம். A relation R is given by the set. ரிலேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய். அந்த எக்ஸ் எப்படி இருக்கும், ஒய் எப்படி இருக்குங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ் எந்த நம்பர் எடுத்துக்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் ஒய்யை நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க. அந்த எக்ஸ் கூட 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒய் கிடச்சிரும். இங்கே எக்ஸை கொடுத்துட்டாங்க. எக்ஸ் என்னென்ன நம்பர்ஸ், 0 1 2 3 4 5. அப்போது எக்ஸ் 0வாக இருந்தால் ஒய் என்னவாக இருக்கும், 0 + 3 இருக்கும். அப்போது இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, y equal to x plus 3, which is equal to 0 plus 3 equal to 3. So y is 3. y equal to 3. Similarly, x equal to 1 இருக்கும்போது y equal to 1 plus 3 equal to 4. So y ஓட value 4. Next, x equal to 2 இருக்கும்போது
y equal to 2 plus 3 equal to 5. That is y equal to 5. X equal to 3 means y equal to 3 plus 3, y equal to 6. X equal to 4 இருந்ததுனா y is 4 plus 3, y equal to 7. X equal to 5, y equal to 5 plus 3, so y is 8. ஸோ இப்போ நம்ம எக்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆறுங்கிற ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டர் பேர் சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். இது டொமைன், இதுதான் ரேஞ்ச். ஏன்னா இந்த நம்பர்லேருந்து ரிலேஷன் இதுக்கு ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ மேப்பிங் இதுதான். ஸோ எப்படி பண்ணலாம், ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் என்னென்னலாம், 0க்கு ஒய் என்ன வந்துச்சு 3, எக்ஸ் 0னா ஒய் 3, 1னா 4, 2னா 5, 3னா 6, 4க்கு 7 and for 5 8. ஸோ இதுதான் ஆறுங்கிற ரிலேஷன். இதிலிருந்து நம்ம டொமைன் எழுதலாம். டொமைன் என்ன, எல்லா எக்ஸோட வேல்யூவும் டொமைன். ஸோ 0 1 2 3 4 5. அதே மாதிரி ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன வரும், த எலமெண்ட்ஸ் ஆன் ஒய், என்னென்னலாம் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் ரேஞ்சில் எழுதுவோம். ஸோ 3 4 5 6 7 and 8. ஸோ இப்போ நம்ம ரெண்டு சம்லேயுமே என்ன பார்த்துருந்தோன்னா ஆறுங்கிற ரிலேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து நம்ம டொமைன் என்ன ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத இந்த மேப்பிங்க்கு கண்டுபிடிச்சோம். தட்ஸ் ஆல் தி சம். தேங்க்யூ.